இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், அப்புறம் தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடுகு சீரகம் தாளித்து போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் காய வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் கடலை எண்ணெய் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. சோம்பு சேர்த்துக்கோங்க, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் நான் அவசியம் சேர்ப்பேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும், அப்புறம் மீன் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட மீனை வந்து போட்டுக்கலாம். மீன் எல்லாம் போட்டாச்சு. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா திக்காயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.